அது என்னன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, சிலர் என்ன சொல்றாங்க, சுகத்துக்கும் விசுவாசத்துக்கும் சம்மந்தம் இல்லப்போ அப்படின்றாங்க. அதெல்லாம் தேவை கிடையாது. அவர் யார் சுகமாக்க விரும்புறாரோ சுகமாக்குவாரு. அதுக்கும் நமக்கு விசுவாசத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. தப்பு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மார்க் 9:23 அங்க அந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்காக சுகத்தை நாடுகிறார். அப்போ அந்த தகப்பன் இயேசுவை பார்த்து சொல்றாரு, உம்மால முடியும்னா அப்படின்றாரு. இயேசு சொல்றாரு, என்னால முடியுமான்றதுக்கு பேச்சுக்கு இடமே இல்லப்போ அப்படின்றாரு. உன்னால விசுவாசிக்க முடியுமா? அந்த தகப்பன் சொல்றாரு, ஆண்டவரே உம்மால முடியும்னா என் மகனை, என்னால முடியுமான்ற பேசிட்டு இருக்காத, உன்னால விசுவாசிக்க முடியுமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பைபிள்ல பொதுவா எல்லாம் கூடும்னு யாரை பற்றி பேசும்? பைபிள் தேவனை பற்றி. அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை, அவரால் எல்லாம் கூடும். ஆனா இங்க இயேசு என்னன்னு சொல்றாரு? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஏன்? விசுவாசிக்கிறவன் இந்த தேவனை விசுவாசிக்கிறான். கூடாத காரியம் எதுவுமே இல்லைன்ற இந்த தேவனை விசுவாசிக்கிறதுனால அவனுக்கும் எல்லாம் கூடும். அப்போ இயேசுடைய இந்த சுக ஊழியத்தை பார்த்தீங்கனாலே விசுவாசம் இதில் எவ்வளோ முக்கியம் அவசியன்றதை புரிஞ்சுப்பீங்க. அவருடைய சுகத்தை அதிகமாக நம்ம பெறணும்னா நம்ம விசுவாசிக்கணும். இயேசு மட்டும் இல்லை, மற்ற இடங்கள்லையும் இதை பார்க்கலாம். நீங்கள் யாக்கோபு 5 நான் ஏற்கனவே வாசித்த அந்த வசனம் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. 15ஆம் வசனம் யாக்கோபு 5:15 விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். சில நேரம் அந்த நபருக்கு விசுவாசம் குறைவா இருக்கு. அட்லீஸ்ட் ஜெபிக்கிறவங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். பவுல் ஒரு இடத்துல பிரசவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போஸ்தலர் 14 மும்முரமா பிரசவம் பண்ணிட்டு இருக்கப்போ திடீர்னு கூட்டத்தில் ஒரு ஆளை பார்க்கறாரு. பிறப்பிலிருந்து நடக்க முடியாத ஒரு ஆள். ஆனா அவர் என்னமோ தெரியல, பவுலுக்கு ஒரு பிரசவத்தின் நடுவில் அந்த ஆளை பார்க்குறப்போ சுகம் பெறத்துக்கு விசுவாசம் வந்துருச்சுன்னு கண்டு பிரசவத்தை நிறுத்திட்டு எழுந்து நில் அப்படின்றார் அந்த ஆளை பார்த்து. அப்போஸ்தலர் 14:9 ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். திரும்ப ரட்சிப்புன்னு வந்துருச்சு வார்த்தை. சுகத்துக்கு ஏற்ற விசுவாசம், அப்படிதான் வாசிக்கணும். சுகத்துக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான் பவுல். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். இப்போ பவுலும் பாருங்க, ஒரு கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் நல்லா வந்துருச்சுன்றதை கண்டு பிரசங்கம் நிறுத்திட்டு அவன்கிட்ட மட்டும் பேசுறாரு, நீ எழுந்து நீ ரெடி இதை பெறது அப்படின்னு. எப்படி பாருங்க, விசுவாசம் முக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, தப்பு. அது வேதத்தின்படி ஒத்தே வராது. விசுவாசம் அவசியம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் அவசியம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் முக்கியம்.